அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும் நீங்க. இன்னைக்கு நம்ம ஜாலியா ஒரு சிரிப்பு, அதாவது ஜாலியா சிரிச்சுக்கிட்டே ஒரு வீடியோ நம்ம பேசப் போறோம். தலைப்ப கேட்டாலே நீங்க சிரிக்க ஆரம்பிச்சுருவீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தலைப்பு. ஒரு கட்டிங்கின் வரலாறு. என்னடா ஒரு கட்டிங்க்கு வரலாறு அப்டின்னா, உண்மையிலேயே பெரிய வரலாறு இருக்குதுங்க. ஒரு கட்டிங்க்கு. நான் ஒரு டயத்துல என்ன பண்ணேன் அப்டின்னா, காலையில ஜாமான் வாங்கலான்னு மல்லிகை கடைக்கு போயிட்டுருந்தேன். ஒரு 10 மணி இருக்கும். அப்ப எங்க ஏரியால இருக்கிறவர் தான் ஒருத்தரு. அவர் பயங்கரமா குடிப்பாரு. சரி அவரு குடிப்பழக்கம் இருக்கிறவருன்னு தெரியும். ஆனா ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கிறாரு. நான் போம்போது பார்த்துட்டே போறேன். போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்ப வர்றேன். அங்கேயும் நின்னுகிட்டு இருக்காரு. என்னைய பார்த்துட்டாரு. பார்த்த உடனே டக்குன்னு நானு "என்னண்ணா?" அப்புட்னேன். வந்துட்டாரு. வந்தோனே "இல்ல ஒரு கட்டிங் அடிக்கலான்னு நின்னுகிட்டு இருக்கிறேன்" அப்டின்னாரு. "என்னண்ணா போம்போதே ஒரு 1/2 மணி நேரமா நின்னுகிட்டு இருப்பீங்க போல." 1/2 மணி நேரமா இல்ல. 2 மணி நேரம் ஆச்சு நான் வந்து. "ஏன்னா பிளாக்ல வாங்கி விப்பாங்களாண்ணா?" "என்னண்ணா பிளாக்ல விப்பாங்கல்ல, வாங்கி குடிக்க வேண்டியதானே" அப்டின்னு சொல்றேன். உடனே அவரு சொல்றாரு, பிளாக்ல நானே அங்கேயும் இங்கேயும் எடுத்து நேத்து நைட்டு பூரா குடிச்சு காச பூரா காலி பண்ணிட்டேன். என்ட்ட காசு கிடையாது. நானே காலைல அப்டி இப்டின்னு என்கிட்ட இருந்து அங்கிட்டு இங்கிட்டு அடுப்படியிலேருந்து ஒரு ரூ. 2 ரூ. 1 அங்கிட்டு இங்கிட்டு எடுத்து உண்டியல்லேருந்துலாம் எடுத்து என்கிட்ட இருக்கிற 5, 10 வச்சு தேத்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஒருத்தர் டீ சாப்பிடணும்னு சொன்னாரு. டீ வேணாம் எனக்கு ஒரு ரூ. 10 மட்டும் குடுங்கன்னு வாங்கி கரெக்ட் பண்ணி நின்னுகிட்டு இருக்காரு. அந்த மாரி நின்னுகிட்டு இருக்கிறேன் அப்டின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க அந்த கட்டிங், அதாவது உள்ள வாங்குனா எவ்வளவு ஒரு டெக்னிக்கலா யோசிக்கிறாரு பாருங்களேன். பிளாக்ல வாங்குனா காசு கூட போயிரும் அப்டின்ட்டு கடை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நின்னுகிட்டு இருக்கிறாரு. அப்படி கடை திறந்தாச்சுல்லண்ணா அப்படிங்கிறேன். இன்னும் ஆள் வரல, யாரும் வரல. அதான் நின்னுகிட்டு இருக்கிறேன். வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன். சரிண்ணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். திரும்ப இன்னொரு நாள் அதே மாதிரி அதே ஒயின் ஷாப்ல அதே மாதிரி நிற்கிறாரு. நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். என்னண்ணா இன்னைக்கும் கட்டிங்கா அப்படின்றேன். இல்லை கட்டிங்லாம் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு இடுப்பில் அப்படி காமிக்கிறாரு. கட்டிங் இருக்கு அப்படியே காமிக்கிறாரு. அப்படி இடுப்பை தூக்கி காமிக்கிறாரு. அப்புறம் என்னண்ணா அடிச்சுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை ரொம்ப ஓவரா குடிச்சு இந்த இடத்துல புண்ணாயிருச்சு. ராவா குடிக்க முடியாது. ராவா குடிச்சு ஏற்கனவே புண்ணாகி போச்சு இந்த இடத்துல தொண்டைக்குள்ள. அதனால தண்ணிக்கோசரம் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் தண்ணி கலந்து குடித்தோம்னா கொஞ்சம் எரிச்சல் கம்மியாக இருக்கும். அதனால தண்ணிக்கோசரம் யாராவது வருவாங்களான்னு பார்த்துட்டு நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இப்போ எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க அப்படிங்கிறேன். இப்போயும் அதே 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்துட்டார். வந்தோடனே டக்குன்னு அவரை பார்த்துட்டு, ஆகானே கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காருங்க, இவர் கண்டிப்பாக தண்ணி கிண்ணி வாங்குவார், இருங்க வந்துடுறேன் நான் அடிச்சுட்டு வந்துடுறான்னு ஓடுறாரு. அந்த தண்ணிக்கு வர்றவங்க கடவுள் மாதிரி இருக்கு அவருக்கு. அப்போ அந்த கட்டிங் அடிக்கிறதுக்குன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த குடி பழக்கத்திற்கு அடிமையானதுக்கப்புறம் ஒரு கட்டிங்கினுடைய வரலாறு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இதே இன்னொரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நான் எதிர்த்தாப்புலே டீ கடை தான். டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கிறேன். அங்கே ஆப்போசிட்டில் ஒயின் ஷாப்பு. இன்னொரு தெரிஞ்சவர் கட்டிங் வாங்கி அவர்கிட்ட காசு இருக்கும் போல் உள்ளே போய் அடிச்சுட்டு கட்டிங் அடிச்சுட்டு அந்த கட்டிங் அப்படியே கொண்டு வராரு வெளியே. அப்படியே கொண்டு வந்து அந்த வண்டி கவருக்குள்ளே வைக்கிறாரு. திரும்ப எடுக்கிறாரு. எடுத்துட்டு அப்படியே அவ்வளோ பாதுகாப்பாக வைக்கிறாராம்மா. ஒரு துணியை சுற்றி அந்த கட்டிங்கை அப்படியே சுற்றி உடஞ்சிரும்ல, பாட்டிலில் உடஞ்சிச்சுன்னா அப்புறம் எவ்வளோ பெரிய ஒரு இழப்புகளை அவர் சந்திக்க வேண்டியது வந்துடும் அப்படின்ட்டு அவர் அந்த துணியெல்லாம் சுற்றுறாரு, வைக்கிறாரு. திரும்ப என்ன யோசிச்சாருன்னு தெரியல. டபக்குன்னு திரும்ப எடுத்துட்டு அந்த வண்டிக்கு லாக்கர் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு லாக்கர் கீழே சாய் போட்டு அந்த டூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. உள்ளே அந்த ஸ்பானரு இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி அதை கொஞ்சம் தள்ளி விட்டு உள்ளே கீழே உட்காந்து சொருகி வச்சு பூட்டுறாரு. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், மேலே வச்சா எவனா எடுத்துகிட்டு போயிடுவான். எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக ஒரு குழந்தைய பொத்தி வளர்ப்பாங்க தெரியுங்களா பெற்றவங்க. அந்த மாதிரி அந்த கட்டிங்கை அவர் பாதுகாத்து வைக்கிறாப்புல. இந்த மாதிரி இன்னொரு சம்பவம், அந்த கட்டிங் அவர்கிட்ட இருக்கும்போது அப்படியே பெருமையா இருப்பாங்க. எப்படின்னா நம்மகிட்ட ஒரு கட்டிங் இருக்கு, ஒரு 10 பேர் கூட இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெருமை. அப்படியே சொல்லுவார் ஆளுகிட்டலாம், கட்டிங் அடிச்சிட்டேன், கட்டிங் இருக்கு என்கிட்ட, இப்போ தான் கட்டிங் அடித்தேன், கட்டிங் இருக்குது. அப்போ கட்டிங் இருக்குங்கிறது அவருக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக சொல்கிறாரு. ஃப்ரெண்டுகிட்ட கூட இருக்கிறவங்ககிட்டலாம் அவ்வளோ ஒரு பெருமையாக அந்த கட்டிங்கை அப்படியே பெருமைப்படுத்துகிறாரு.
இதெல்லாம் கஷ்டப்பட்டு என்ன ஆகும்னா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். குடிப்பழக்கம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதி புத்திசாலிய. ஆனா குடிக்கிறதுக்கே அந்த புத்திய வந்து பயன்படுத்திர்றாங்க. பயன்படுத்தி வாழ்க்கையில வந்து நம்ம இந்த நிலைமைக்கு ஆயிட்டோங்கிற உணர்வே இல்லாத அளவுக்கு அந்த குடிப்பழக்கத்துக்குள்ள மூழ்கி போயிர்றாங்க. இன்னொரு சமயத்துல வந்து பயங்கரமா டென்ஷன்ல வந்து ஒருத்தர் பேசி கத்திக்கிட்டு இருந்தாரு. பயங்கரமா பேசுறாரு. இவன்னு கத்துறாரு அதே ஏரியாக்குள்ள. நான் போறேன். என்னண்ணே அப்படின்றேன். இல்ல ஒருத்தன் வெறுப்பேத்திட்டான். டென்ஷன் ஆக்கிட்டான் என்னைய அப்படின்றாரு. என்னண்ணா டென்ஷன் ஆக்கிட்டாங்க? என்ன பிரச்சனைண்ணா? சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்குறேன். பக்கத்து ஏரியா தான். தெரிஞ்சவர் தான். நம்ம கூட எல்லாம் பார்க்குறது தானே ஏரியால. என்ன டென்ஷன்ண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உடனே அவர் சொல்றாரு, இல்ல நான் தண்ணியே இல்ல என்கிட்ட. உள்ள போனேன். உள்ள போனேன்னா வந்து தண்ணி கூட ஒரு தட்ட கேட்டேன். தண்ணி கூட வாங்க காசு இல்லைன்னா எதுக்குங்க நீங்களாம் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். எனக்கு ரொம்ப மனசு சங்கடம் கஷ்டமா இருக்குது. சரி அது அப்படித்தானாக்க ரொம்ப இதாகி போச்சு. ரொம்ப காட்டமாயிருச்சு. எச்சியெல்லாம் முழுங்க முடியல. வாயெல்லாம் ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தன் சைடிஷ் வச்சுருந்தான். ஒன்று எடுத்துக்குவான்னு கேட்டேன். சைடிஷ் கூட வக்கலைன்னா நீ எல்லாம் எதுக்கியா குடிக்க வரேன்னு சொல்லி என்னை கேட்டான். எனக்கு பயங்கர டென்ஷனில் இருக்கேன் நான் அப்படின்ட்டு. அவருடைய டென்ஷனை பாருங்களேன். இப்போ மற்றபடி இப்போ நார்மலாக இருக்கவங்களாம் எப்படி டென்ஷன் ஆவாங்க அப்படின்னா, ஒரு தொழில் பண்ணேங்க. ஒரு தொழில் பண்ணேன். அந்த தொழிலில் வந்து நஷ்டமாகி போச்சு. அதனால டென்ஷனில் இருக்கிறேன் அப்படிங்கிறது வேற. இவங்க இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆட்பட்டு அவங்க எந்த மாதிரி டென்ஷனில் இருக்காங்கன்னா, எப்பயுமே போதையோடு நம்மளால வாழ முடியலைங்கிற ஒரு டென்ஷனில் இருக்கிறாங்க. அதான் அந்த கட்டிங்கினுடைய வரலாறு. இது வந்து மிகப்பெரிய ஒரு சிந்தனைக்குரிய ஒரு விஷயம். நான் வந்து காமெடியாக இது இருக்கணுன்றக்காக தான் காமெடியாக வந்து நான் வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சீரியஸ் இல்லாமல் கொஞ்சம் காமெடியாக பேசலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இதை வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து அந்த டீலிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டீலிங் நடக்கும். ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஈராக் அதிபரும் அமெரிக்க அதிபரும் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ பிரதமரும் பேசிக்கிட்டா எப்படி பேசிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு இது ஏதாவது வச்சுக்கோங்களேன். அப்படியே நின்றுக்கிட்டு இருப்பார். அப்படியே ஒருத்தர் வருவார். என்ன கட்டிங்க? நீங்கள் கட்டிங்க? ஆமாண்ணா நானும் கட்டிங்க தானே. உடனே 2 பேரும் அப்படியே ஒன்று சேருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன சரக்குண்ணே? நான் வந்து பிராந்திங்க. ஐயோ நான் ரம்முள்ள அடிப்பேன். நீங்கள் பிராந்தின்றீங்க. சரி வேற ஆளை பார்த்துக்கோங்கண்ணே அப்படின்னா. இல்லை பரவாயில்லங்க இருக்கட்டுங்க. நீங்கள் ஆள் ரொம்ப நேரம் நானும் நிற்கிறேன். பரவாயில்ல நீங்கள் எது வேணால் வாங்குங்க அடிப்போம். அந்த டீலிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். என்னமோ வந்து ரம்மு சாப்பிட்டா தான் இதாகிற மாதிரியும், பிராந்தி சாப்பிட்டா தான் அதாகிற மாதிரியும், அப்படியே ஏதோ வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகிறது மாதிரியும், நான் இது தாங்க சாப்பிடுவேன் அப்படின்ட்டு 2 பேத்துக்குள்ள டீலிங் நடந்து, சரி ஓகேண்ணா எவ்வளோ சரக்குண்ணா வாங்குறது, அதில் ஒரு டீலிங் நடக்கும். பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்டுனா அப்படியே கட்டிங் அந்த பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்கும். அளவு வந்து அப்படியே நேர்மைத்தனம் வந்து அங்கே தான் இருக்கும். அவருடைய நேர்மை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, அந்த ஒயின் ஷாப்பில் அந்த கட்டிங் பிரியனே பார்த்துக்குங்கண்ணே, கரெக்டாக ஊற்றிருக்கேன் பார்த்துக்குங்க, அளவு பார்த்துக்குங்க, நம்மளால் கரெக்டாக இருப்பேன் நான் அப்படின்ட்டு அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். உடனே அவர் சொல்லுவார், என்னங்க கொஞ்சம் உங்களுக்கு கூட போனால் என்னங்க, இல்லை எனக்கு கூட போனால் என்ன, இதை குடிச்சா என்ன ரத்தமாக ஊறப்போகுது அப்படின்னு அவர் அப்படியே கருத்தை சொல்லுவார். ரத்தமாக ஊறப்போகுது அப்படின்னு. உடனே இவருக்கு அவனே பார்த்துக்கணும், ஆமாம் இல்லைண்ணே இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும்ல, எதுக்குங்க எது வேணால் எடுத்துக்குங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு டீலிங் வந்து பயங்கரமான டீலிங்கெல்லாம் அங்கே வந்து பார்க்க முடியும். நேர்மைத்தனம்லாம் வந்து அங்கே தான் வந்து இந்த குடிப்பழக்கம் உள்ளவங்க கரெக்டாக அங்கே வந்து நம்ம வந்து நேர்மையாக இருக்கிறோன்றதெல்லாம் வந்து இந்த கட்டிங்கில் காமிப்பாங்க. நான்லாம் வந்து அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா ஆரம்பத்தில் குடிக்கிற காலத்தில் வந்து யார்கிட்டையுமே கட்டிங்க்கு கேட்கவே மாட்டாங்க. கௌரவமாக குடிப்பாங்க. அவர் சம்பாரிச்சு. ஆனால் போக போக குடிப்பழக்கம் வளர என்ன ஆகும்னா, கட்டிங் கூட காசு இல்லாமல் போகிற ஸ்டேஜில் அவங்க வந்து அந்த பழைய அந்த கெத்தாக குடிச்சிருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தோம்னா கெத்தாக வந்து அவங்க நான் சம்பாதிக்கிறேன் நான் குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தவங்க கடைசியில் அந்த கட்டிங்கு வந்து அந்த நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து யோசித்து பார்த்து அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். என்னடா நம்ம இப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சோம், இப்படி ஆயிட்டோமே அப்படின்னா. ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே புது வண்டி வாங்கிட்டுலாம் போவாங்க. ஒயின் ஷாப்புக்கு வந்து அப்படியே புது வண்டி புல்லட்டு, இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு, யமஹா இதிலெல்லாம் வந்து அப்படியே போய் வண்டி அப்படியே தோரணையாக நிப்பாட்டி அந்த ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி அப்படி ஜம்முன்னு நிப்பாட்டி அப்படியே இறங்கி போனோம்னா அப்படியே சப்ளையர்லாம் ஓடி வருவாங்கண்ணே, நான் சப்ளை பண்ணுவேன் நீ சப்ளை பண்ணுவேன் அப்படி இருந்த காலம்லாம் போய் திரும்ப அந்த கட்டிங்கே அதே இடத்துல நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அப்போ அந்த அதே சப்ளையர் வந்து ரொம்ப என்னங்க இவ்வளோ நேரம் நிற்கிறீங்க,
போனாங்கட்டு அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு வந்து அந்த கட்டிங் கோசரம் அவங்க அந்த ஒயின் ஷாப்லேயே வந்து என்ன சொல்கிறதுன்னா அப்படியே ஒரு உடஞ்சி போன சோறே இல்லாத ஒரு ஜீவன் 10 நாள் சாப்பிடாத ஒரு நாய் வந்து எப்படி இருக்கும் அப்படியே துவண்டு போய் போகும் பார்த்தீங்களா அப்படியே நடந்து அந்த மாதிரி இவங்க வந்து சோர்ந்து போய் அந்த கட்டிங் அந்த காலங்காத்தால் பதறும் கையெல்லாம் நடுங்கும் அந்த கட்டிங் போட்டால் தான் அப்படியே அந்த அளவுக்கு அந்த கட்டிங் வந்து அந்தளவுக்கு இழுத்து அவங்கள அப்படியே ஒன்ஸ் அப்படியே நிறுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சாதிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அவங்களாம் வந்து உண்மையிலே வந்து நம்ம நல்லா வாழணும் அப்படின்னா ஒரு அந்த மனிதர் வந்து கற்பனை பண்ணியிருப்பார். ஆனால் இந்த குடிக்கு தெரியாமையோ ஒரு ஆள்பட்டு கடைசியில் அவர் வந்து அவர் இருக்கக்கூடிய நிலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் வந்து அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறையா பேர் இந்த மாதிரி வந்து நிறையா பேர் வந்து உலகம் பூராவுமே இந்த குடிப்பழக்கத்தில் ஆட்பட்டு வெளியே வர முடியாமல் தவிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று தான், ஈஸியாக வந்து வெளியே வந்துடலாம், 10 பைசா செலவு கிடையாது. ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து இருக்குது. அங்கே போங்க, அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த குடிப்பழக்கத்திலேருந்து வெளியே வந்துடலாம், நீங்களும் நல்லா இருக்கலாம். இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நிறையா பேர்த்துக்கு போய் இது வந்து சேர வேண்டியது இருக்குது. நான் எனக்காக சொல்லலை, இது போன்ற குடிப்பழக்கத்திற்கு ஆட்பட்டு நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா குடும்பங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு போய் சேரணும், அவங்க இந்த இயக்கத்திற்கு வரணும், குடியை நிறுத்தி ஒரு நல்ல வாழ்க்கை அவர்கள் வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து நான் வந்து சொல்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.